ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு தள்ளிடாத. இந்த வராகி அம்மா நான் அவ்வளோ சுலபமாக யார் வீட்டையும் தேடி போகிறது கிடையாது. ஆனால் உனக்காக மட்டும்தான் நான் மறுபடியும் உன்னை தேடி வரேன். இப்போது கூட உன் வீட்டுக்கு வந்து உன்னை ஆசீர்வதிச்சு நீ ஆசைப்பட்ட அழகான விஷயத்தை உன் கைகளில் கொடுக்கணுன்னு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். எதை செஞ்சு கொடுத்தா நீ சந்தோஷப்படுவியோ, எதை செஞ்சால் நீ முகம் மலர்ந்து சிரிப்பாயோ, அதை உனக்கு கொடுக்க தான் வந்திருக்கேன். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அழகான விஷயத்தை நடத்தி கொடுக்குறேன். என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மறைஞ்சு போய் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல சம்பவம் நடக்க போகுது. வராகி அம்மா வாக்கு கொடுத்தா அது நிச்சயமாக நடக்கும்னு உனக்கு தெரியும் தானே. வாழ்க்கையில் என்ன வேணா எப்போ வேணா மாறலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீ மாறக்கூடாது. இதே போல் எப்போவும் உண்மையாக நேர்மையாக மனசாட்சிக்கு பயந்த மன உறுதி கொண்ட பிள்ளையாக நீ இருக்கணுமே செல்லமே. யாரும் உன்னை மாற்றவும் நீ விட்டுறாத. நீயா இருக்கும்போது உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ நினைக்கும் போது இந்த வராகி அம்மா எப்படி உனக்கு தோல்வியை தருவேன்? இதோ இப்போது கூட உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது நிச்சயம் நிறைவேறும். இப்போது இந்த வராகி அம்மாவின் கருணை பார்வையும் அருள் பார்வையும் ஆசீர்வாத பார்வையும் கூட உன் மேலே விழுந்துருச்சு. இனிமேல் நிச்சயமா நீ நல்லபடியாக வாழ்வாய். எந்த பிரச்சனையும் தங்கு தடையும் தவறுகளும் நிகழாமல் நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த வராகி அம்மா வழிகாட்ட தான் வந்திருக்கேன். யாரெல்லாம் உன் வாழ்க்கையை பார்த்து நீ நிம்மதியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு பொறாமப்பட்டு திருஷ்டி வச்சாங்களோ அந்த திருஷ்டி எல்லாம் இப்போது என் வரவால் உன் வாழ்க்கையை விட்டு ஓடப்போகுது. மற்றவங்க உன்னை பற்றி தப்பாக நினைக்கிறாங்கன்னா அது அவர்களுடைய அறியாமை. யார் என்ன நினச்சாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் நீயாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய் என் செல்லமே. என்னைக்காவது ஒரு நாள் விடியும், என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறுன்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே உன் எண்ணங்களை எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். உலகம் இருட்டாக மாறுறதுக்கு நீ எதுவும் செய்ய வேணாம். நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சாலே இரவு பொழுது வரும்போது அதுவே இருளாக மாறி போயிடும். ஆனால் அந்த இருளை தாண்டி நீ ஒளியை உருவாக்கணும்னா நீதானே விளக்கேற்றணும். அதே போல தான் வாழ்க்கையிலையும் நீ எதுவும் செய்யாமல் உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு உன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே தானாகவே இரவு பொழுது இருள் பொழுது போல் பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் தானாக வந்தாலும் அதை சரி செய்யணும்னா அதுக்கு நீ தான் முயற்சி செய்யணும். உனக்காக நீ உழைக்கணும். உனக்காக நீ கொஞ்சம் முயற்சி செய்யும்போது, புத்திசாலித்தனமாக வேலை செய்யும்போது அது தானாகவே உனக்கான வருமானத்தையும் வரவையும் கொடுக்கும். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் என் செல்லமே. மௌனம்தான் உனக்கான சிறந்த மருந்துன்றதை புரிஞ்சுக்கோ. கவலையில் இருக்கியோ, கஷ்டத்தில் இருக்கியோ, உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கவும் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கவும் மௌனம் மட்டுமே எப்போதும் சிறந்ததாக இருக்கும். கனவே இல்லாத இரவுகள் வேணும்னா இருக்கலாம், ஆனால் கவலையே இல்லாத இரவுங்கிறது ஒருபோதும் கிடையாது. இப்போது உன் வாழ்க்கையில் கவலைகள் இருந்தாலும் அதை காணாமல் போக செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன். நல்லதையே நினைச்சாலும் நல்லதையே செஞ்சாலும் நல்லதை போல நடிப்பவர்களை விட்டு உன்னால் மிஞ்ச முடியாது. நீ இயல்பாகவே நல்ல பிள்ளையாக இருக்க, நல்லதை நினச்சி நல்லதை செய்கிற. ஆனால் அந்த பொய்யா போலியா நல்லவங்க போல நடிக்கிறவங்க இருக்காங்க பாரு, அவங்க எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக செய்வாங்க. எதுக்கும் கோவப்பட மாட்டாங்க, எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க. அவங்க கூட போட்டி போட்டுலாம் நீ ஜெயிக்க முடியாது என் செல்லமே. பொய்யான மனிதர்களை விட்டு நீ எப்போதும் விலகி நிற்க கற்றுக்கோ. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ தான் வைரக்கல், அவங்க கூழாங்கல்ன்றத இந்த உலகம் புரிஞ்சுக்கும். என்னதான் நீ வைரக்கல்லாகவே இருந்தாலும் நீ எடுக்கிற முடிவுகளும் செய்கிற செயல்களும் சரியாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் வைரமாக ஜொலிக்க முடியும். தப்பு செஞ்சினா நீ வெறும் கல்லாக நினைக்கப்படுவாயின் செல்லவே. எப்போவுமே நீ இதே போல் நல்ல பிள்ளையா, உண்மையான பிள்ளையா, நேர்மையான பிள்ளையாக ஜொலிக்க தயாராகு. எல்லாருக்காகவும் எல்லாத்தையுமே இழுத்து வச்சு பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீ பாரத்தை சுமக்க வேண்டாம். அடுத்தவங்களுக்காகவே யோசிச்சுக்கிட்டு இருக்காம உனக்காகவும் நீ கொஞ்சம் யோசிச்சு நீ சிரிச்சாதான்
இந்த வராகி அம்மா சந்தோஷப்படுவேன். நீ நிம்மதியாக இருந்தாதான் என்னால் இங்கே அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியுமேன்னு சொல்லுவேன். அதனால தான் உன்னைக்கு நிம்மதியை கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு உன்னை ஆசீர்வதிக்க உன்னை தேடி வந்திருக்கேன். மனம் மகிழ்ந்து நீ சந்தோஷப்பட்ட நாட்களை விட மன வருத்தம் கொண்டு அழுது கலங்கி நிலக்குலைஞ்ச நாட்கள் தான் அதிகம்னு எனக்கு தெரியும். ஆனால் இதுவரைக்கும் நடந்ததை விட்டுடு. இனிமே உன் வாழ்க்கையில் நீ நிலக்குலைஞ்சி போகவோ கவலைப்படவோ கஷ்டப்படவோ இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். என்னை வணங்கும் உனக்கு எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை கொடுத்து அமைதியை கொடுத்து உனக்கான அழகான வாழ்க்கையும் அமைச்சு தருவேன். தனிமையாக இருந்தாலும் பொறுமையாக இரு. யார்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக ரொம்ப பேச வேண்டாம். யாரையும் நீ முழுசாக நம்பி எதையும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவும் வேண்டாம். நீ நீயாக இரு. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இரு. உனக்கு என்ன பிடிக்குமோ எது நடந்தால் நீ மகிழ்வாயோ அதை உனக்கு கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன் செல்லமே. சில விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பதற்கு காலம் உன்னை காக்க வைக்க தான் செய்யும். ஆனால் நீ கலங்காதே. உனக்கான விஷயங்களை சரியான உரிய நேரத்தில் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காம கிடைச்ச விஷயங்களும் நிலைக்காம எதுக்குடா வாழ்கிறோம், எதுக்குடா வேலை செய்கிறோம், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கஷ்டம் தீரலையேன்னு நீ வருந்துவதும் புலம்புவதும் எனக்கு புரிகிறது என் செல்லமே. காலத்தோடு சேர்ந்து பயணிக்கிற உன் வாழ்க்கை உனக்கே ஒரு புரியாத புதிராக இருக்குன்னும் எனக்கு நல்லா புரியுது. கூடிய சீக்கிரம் காலமும் மாறும், உன் வாழ்க்கையும் மாறும். உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்க நான் இருக்கும்போது, உனக்கான வருத்தத்தை போக்கி வசந்தத்தை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ அழகா இருக்கியோ இல்லையோ, எல்லாத்தையும் சரியா செய்றியோ இல்லையோ, புத்திசாலியோ இல்லையோ, ஆனால் நீ பொய்யானவன் போலியான ஆள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அந்த உண்மைக்காகவே இந்த வராகி அம்மா உனக்கான அனைத்தையும் அள்ளி கொடுப்பேன். வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களை எல்லாம் நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். கோபப்பட்டு கத்தி நீ நினைக்கிறதையெல்லாம் செஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீ கோபப்படும் போது, நீ திட்டும் போது அதை யார் வாங்கிட்டாங்களோ, நீ கோபப்படும் போது அவங்களும் பதிலுக்கு சண்டை போடாமல் கத்தாமல் பொறுமையாக இருந்தாங்களோ, அந்த பொறுமைக்கு தான் மதிப்பு அதிகம். கோபப்படுறவங்க அப்போதைக்கு ஜெயிப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் தோற்று போயிடுவாங்க. ஆனால் பொறுமையாக அமைதியாக இருக்கிறவங்க இப்போதைக்கு தோற்று போன மாதிரி தெரிஞ்சாலும் மிகப்பெரிய அளவில் அவங்க வாழ்க்கை வருங்காலத்தில் நிம்மதியானதா, மன நிறைவுள்ளதா, சந்தோஷமானதா மாறுமேன்னு செல்லமே. நீயும் கோபப்படுறதை நிறுத்திக்கோ. உன் கோபமும் அவசரப்படுறதும் பதட்டமும் உனக்கு வேண்டாம். எப்போதுமே எல்லா விஷயங்களையும் ரொம்ப பொறுமையாக கவனமாக நிதானமாக செய்ய பழகு. பறவைகள் எப்போதும் மரத்தில் உட்கார்றது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். பறந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கங்கே கொஞ்ச நேரம் மரத்தில் உட்காந்து அது கொஞ்சம் ஓய்வு எடுத்து ஆசுவாசப்படுத்திக்கும். அதுக்கு தேவை அந்த மரம் தானே தவிர மரத்தில் இலை இருக்கா, மரத்தில் நிழல் வருதா, அது இலையுதிர் காலமா வசந்த காலமான்றதெல்லாம் அது யோசிக்காது, அதுக்காக கவலையும் படாது. அதே போல தான் நீயும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகணும். வாழ்க்கை நல்லா இருக்கா, தோற்று போகிறோமா, கவலை வருதா, கஷ்டம் வருதான்னு யோசிக்காத. ஓடிக்கிட்டே இரு. உனக்கானதை சம்பாதிச்சு சேர்த்துக்கிட்டே இரு. அவ்வப்போது கொஞ்சம் ஓய்வெடுத்து உன்னை ஆசுவாசப்படுத்திக்கோ. நல்லது கெட்டதுன்னு எது நடந்தாலும் அதை கடந்து வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் தானே மனிதர்களுக்கு இருக்கு. நீயும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கக்கூடிய எல்லா தகுதியும் திறமையும் கொண்ட பிள்ளையாகவே இருக்க. மற்றவங்க உன்னை மாற்றுறாங்களோ இல்லையோ, நீ உன்னை மாற்றிக்கிட்டே தான் இருக்க. காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றார் போல இப்போதெல்லாம் அமைதியாயிட்ட, பொறுமையாயிட்ட, சத்தமாக அதிகமாக பேசுகிறதும் இல்லை. எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ளேயும் யோசிக்கிற. இந்த நல்ல மாற்றத்துக்காகவே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பேன். சில விஷயங்களை அனுபவிச்சாதான் புரியும், சில விஷயங்களை புரிஞ்சால் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். நல்லா யோசிச்சுப்பாரு. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டீன்னா சந்தோஷத்தை அனுபவிச்சிட முடியும். உனக்குன்னு நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் இருக்குது. அந்த பொறுப்புகளை சரியாக செய்வதுன்றதுலையே நீ கவனமாக இருக்க. உனக்கு ஏதாவது ஆசையோ எதிர்பார்ப்புகளோ வந்தாலும் ஏக்கங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வழிகளை மட்டுமே சுமந்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு
இந்த வராகி அம்மா துணையா இருக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. பொறுப்புகளை தவிர்த்து ஏக்கங்களை மறந்து வழிகளை மட்டுமே சுமந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் கூடிய சீக்கிரம் சரியாகும். உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியா சந்தோஷமா வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? இந்த உலகத்துல ஒன்றை போலதான் நிறைய பேர் வாழ்க்கையை கவலைப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அதில் நிறைய சந்தோஷமான நல்ல விஷயங்கள் இருக்குன்றதை மறந்துடுறீங்க. சில பேர் மட்டும்தான் வாழ்க்கையில் எவ்வளவு காசு இருக்குதோ, எவ்வளோ வசதி இருக்கோ, எது இருக்கோ இல்லையோ அதை நிறைவாக நிம்மதியாக நகர்த்திக்கிட்டு போகிறாங்க. பல பேர் ஏதோ கடமைக்கும் பேருக்கும் தான் வாழ்கிறவங்களா இருக்கீங்க. என் அன்பு பிள்ளையே, எது இருந்தாலும் எல்லாட்டையும் வாழ்க்கையை ரசித்து நேசித்து வாழ பழகு. இருப்பது ஒரு பிறவி, அதையே வீணாக்கணும். உன் மனசில் என்ன கவலைகள் இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா என்கிட்ட கொடுத்துடு. எதையும் யோசிச்சு நீ மன வருத்தம் கொள்ள வேண்டாம். உன் கவலைகள், உன் மன போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என் பாதத்தில் கொடுத்துட்டீன்னா கண்டிப்பாக இந்த வராகி அம்மா அதை உனக்கு சரி செஞ்சிருவேன். உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை உடைத்தெறிந்து இருள் சூழ்ந்திருக்கிற உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? உனக்கு நிழலாக உன் மூச்சாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். உன் கண்ணீரை தொடச்சி உன் கவலையை போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதற்கும் வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நீ யாருன்னு தெரியாது. நீ செய்கிறதையெல்லாம் குறையா குற்றமா உன்னை ஒரு சுயநலவாதி போல் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. உன்னை புரிஞ்சுக்காம மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளை நினச்சி நீ வருத்தப்படாதே. யார்கிட்டையும் போய் நீ உனக்காக வாதாட வேண்டாம். உனக்காக வேறு யாரும் கூட வந்து பேச மாட்டாங்களே, உனக்கு உதவி செய்ய மாட்டாங்களே, ஆறுதலா இல்லையே, ஆதரவு தரலையெல்லாம் நீ ஏங்க வேண்டாம். உனக்காக இந்த வராகி அம்மா நான் வந்து பேசுவேன். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நிச்சயமாக உனக்கு பெற்று தருவேன். காலம் கடந்து போய்கிட்டே இருக்கேன், வயசாயிட்டே இருக்கேன்ற கவலை உனக்கு வேண்டாம். கூடிய சீக்கிரம் நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறும். எதை எப்போது உனக்கு எப்படி கொஞ்சம் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். தாமதமாகும் விஷயங்களை நினச்சி நீ மனம் குலைஞ்சு போகாதே என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன்னை பக்குவப்படுத்தி மிகச் சிறப்பான அழகான விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ பொறுமையோடு இருந்ததற்கான பலனை கூடிய சீக்கிரம் அனுபவிக்க தான் போகிற. உன் மனசில் இருக்க வருத்தத்தையும் பாரத்தையும் கீழே இறக்கி வை. எல்லாத்தையும் உனக்காக என் தலைமையில நான் சுமந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். உன் கவலைகளோ நியாயங்களோ உனக்கு இருக்கும் சோதனைகளோ எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மாவின் திருவடிகளில் ஒப்படைச்சிடு. இனிமே நீ அதை பற்றி யோசிக்காத. உனக்கு கவலையை தந்த விஷயங்களையும் கஷ்டத்தை கொடுத்த விஷயங்களையும் மன வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்த விஷயங்களையும் கூட இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உன் துன்பங்கள் எல்லாம் இனி காணாமல் போகும். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து தாயும் தந்தையுமாக உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் உன் சார்பில் நான் செஞ்சு கொடுத்து உனக்கான வெற்றியையும் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்க வெற்றிடத்தை நிரப்பி உனக்கான வெற்றியை கொடுக்கும் தெய்வமாக தாயாக நான் இருப்பேன் என் செல்லமே. உன் குடும்பத்தில் ஒரு ஆளாகவே நான் என்று உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா போதும். எல்லா விஷயங்களும் இனி சரியாக சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். உனக்காக பேசவும் உன்னை பாதுகாக்கவுமே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். அடுத்தவங்க வந்து உனக்காக பேச மாட்டாங்க, ஆனால் நான் வந்து பேசுவேன். அனைத்தையும் உனக்கு ஆதரவாக உனக்கு சாதகமாக நீ எதிர்பார்க்கறது போல நல்லபடியாக முடிச்சு காட்டுறேன் செல்லமே.